வணக்கம் கவிரியன்ஸ். இன்றைக்கி பவர் செக்டாரில் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு, அப்புறம் அந்த மெயின் டாபிக் உள்ள போயிடலாம். உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க தட் அவங்களோட டிஸ்காம்ஸ், 2 டிஸ்காம்ஸ் இருக்குது, தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸு, அந்த இதை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பை எண்ட் ஆஃப் திஸ் இயர் வந்து அது ப்ரைவேட் பிட்டர்ஸ்க்கு பேஸ்ட் ஆன் யார் ஹையஸ்ட் பிட்டு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நியர்லி 51% வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நிறைய கம்பெனிஸை போட்டி போட்டுட்ருக்கு. அண்ட் நேச்சுரலி டாட்டா வந்து அவங்க தான் இம்பார்ட்டன்ட் பிளேயர் இன் இந்தியான்னு சொல்லலாம். அப்புறம் அதானி, தென் வந்து சிஎஸ்சி, தென் டாரண்ட் பவர் அப்படின்னு நிறைய கம்பெனி போட்டி போட்டுட்ருக்காங்க. யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் இட்ஸ் அ வெரி குட் மூவ்னு சொல்லுவேன் நான். அந்த 2 டிஸ்காம்ஸும் லாஸ் மேக்கிங் கம்பெனி. ஆக்சுவலாக நம்ம அந்த தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் இருக்குது பாருங்கள், அதான் அந்த டான்ஜெட்கோங்கிறத புது நேம் கொடுத்துருக்காங்க. அதுவும் பெருநியர்லி லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். நியர்லி 1,20,000 crores ஆஃப் லாஸ். 2 years பேக் என்ன பண்ணாங்க, ஒரு ஹியூஜ் லாஸை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இப்போ ஐ திங்க் ஒன் மோர் ரவுண்ட் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கடைசியில் யாருக்கு மேலே வந்து விழப்போகுது அப்படின்னா நீங்களும் நானும் தான். அண்ட் ஆல் த இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் கன்சியூமர் மேலே தான் போய் சேரும் எல்லா காஸ்ட்டும். இன்றைக்கி கூட இந்த 2 நாளாக பார்த்திங்கன்னா 3rd and 4th கூட பார்த்திங்கன்னா இந்த ஐஎக்ஸில் வந்து த லோவஸ்ட் காஸ்ட்டில் போயிருக்கு. தட் இஸ் மினிமம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 9 பைசா. அன்றைக்கி 11 பைசா பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் 0 பைஸில் தான் அன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னு சொல்லணும். இன்றைக்கி வந்து 9 பைசா, 11 கீழே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், 9 பைஸு. அதே மாதிரி 4ஆம் தேதியும் எஸ்டர்டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா 9 பைசா தான் ட்ரேட் ஆகிருக்கு. ஆனால் இது ரியல் டைம் மார்க்கெட்டு. இங்கே இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஆர்டிஎம்ங்கிறது ரியல் டைம் மார்க்கெட். இப்போ வந்து 2:30 மணி, எனக்கு வந்து 3 o'clockலேருந்து பவர் வேணும் அப்படின்னா இந்த ரியல் டைம் மார்க்கெட்டில் போய் நீங்கள் புக் பண்ணலாம். பட் ஆனால் 1000 units per hour நீங்கள் கன்சியூம் பண்ணுறவராக இருக்கணும். ஹெச்டி இண்டஸ்ட்ரிக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். இல்லாட்டா அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் ஓன்டு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பவர் காஸ்ட் ஏன் இவ்வளோ குறைஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். தெர் இஸ் டூரிங் த டே டைம் பார்த்தீங்கன்னா பவர் கன்சப்ஷன் அந்த லெவலுக்கு இல்லை. அண்டு நிறைய ரினியூவபிள் பவர் வந்து அவைலபிள், லைக் விண்டு, சோலார், ஹைட்ரோ எல்லாமே நிறைய அவைலபிளாக இருக்கிறனால தென் வந்து டிமாண்ட் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. அப்புறம் இண்டஸ்ட்ரி ஸ்லோ டவுன் ஆல்சோ. இதுலேருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலையும் இந்த காஸ்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து மெயின் டாப்பிக்கில் போயிடலாம். இன்றைக்கி வந்து 2 இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ் பற்றி பேச போகிறேன். அது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வேறு. ஒன்று வந்து இந்த பிஜி இன்வெட். இந்த பிஜி இன்வெட் பாருங்கள், இப்போ வந்து 82 ரூபா கோட் ஆகிட்டுருக்கு. இதில் என்ன குட் நியூஸ் அப்படின்னா, இவங்களுடைய அசெட் வேல்யூ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெட் அசெட் வேல்யூ இந்த கம்பெனி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்னா 94.12. சரி, நெட் அசெட் வேல்யூ வந்து மார்க்கெட் ப்ரைஸோட ஜாஸ்தி கோட் ஆயிடுச்சுன்னா தென் வந்து தென் இட்ஸ் அ குட் கம்பெனி அப்படின்னு கூட சொல்லணும். இப்போ வந்து வேல்யூவேஷன் ரொம்ப லோவாக இருக்குது கம்பெனியில் அப்படின்னு சொல்லணும். ஸோ முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னா இந்த ரிவர்ஸில் இருக்கும். நெட் அசெட் வேல்யூ ரொம்ப குறைஞ்சிருக்கும் அண்டு மார்க்கெட் ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். அதுதான் வெகுவாக கரெக்டாகி நான் ஈவன் 76 கூட போச்சு, இன்றைக்கி 82ல் கோட் ஆகிட்டுருக்கு. அண்டு ஸோஃபார் அஸ் அ பர்ஃபார்மன்ஸ் இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவங்க யூஸ்வலாக பண்ணுற இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கள Q4 ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா நியர்லி அபவுட் கன்சாலிடேட்டட் இன்கம் அண்டு பார்த்திங்கன்னா 3,211 crores. அண்டு இவங்களுடைய ரெவென்யூ டோட்டலி பார்த்திங்கன்னா 13,500 crores வந்திருக்கு. அண்டு இந்த கம்பெனி வந்து அகெயின் 3 rupees டிவிடெண்ட் இந்த தடவை கொடுத்துருக்காங்க. அண்டு த நெட் அசெட் வேல்யூ 94.12 ஏற்கனவே சொல்லிட்டேன். இவங்க வந்து டோட்டல் அசெட் வேல்யூ இஸ் 1,01,872 crores. அண்டு
தி நெட் டிஸ்ட்ரிபியூட்டபிள் கேஷ் ஃப்ளோ பார்த்திங்கன்னா நியர்லி 2858. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியுது. தட் இஸ் இவங்க ஓன்டு அசட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து ஃபர்தராக ஆட் பண்ண முடியல. அதுதான் இவங்களுடைய பிக்கஸ்ட் ப்ராப்ளம். தோ நிலை 39 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ப்ரைவேட் செக்டார் வந்து பிட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்களாம் அதை கமிஷன் பண்ணி அண்ட் அட்லீஸ்ட் 1 இயராக தான் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் இவங்க பிட் பண்ண முடியும். அதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் அசஸ் பண்ணிவிட்டு அப்புறமேல் தான் இவங்க வந்து அதை வாங்கணுன்னா வாங்கலாம். ஏன் அப்படின்னா செபியோட மேண்டேட் படி 85% கம்ப்ளீட் ஆன ப்ராஜெக்ட் தான் வாங்கணும். இவங்க வந்து ஒரு அடிஷ்னல் செக் வச்சுருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் புது ப்ராஜெக்ட் இவங்க கையில் வர்றதுக்கு இன்னும் நாளாகும் போல் இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம இந்தியா கிரிட்டை பார்த்தோம். அவங்க வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் டவர்ஸில் மட்டும் இல்லாமல் அவங்க அதர் அசெட்ஸ்லேயும் போயிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த சோலார் பவர் அண்ட் பேட்ரி கனெக்டட் சோலார் பவர் அது மாதிரிலாம் போயிட்டாங்க. அதனால் அவங்களோட நெட் அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ பட்டு இவங்க வந்து இதுலேயே அந்த டிரான்ஸ்மிஷன் இதுலேயே ஸ்டக்கப் ஆனதுனால தென் ஃபர்தர் அசெட்ஸ் இவங்க வாங்குறதுக்கு டைம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கம்பெனி இட் செல்ஃப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுதான் மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லணும். இந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்தராக எங்களால் அதாவது ப்ராஜெக்ட்ஸ் இதில் ஆட் பண்ண முடியலையா, அப்படி இல்லைன்னா அசெட்ஸ் ஆட் பண்ண முடியலன்னா நாங்கள் கொடுக்குற இந்த ₹3 பர் குவார்ட்டர் இருக்குல்ல அது கூட குறைய ஆரம்பிக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து அபவுட் 11% கிட்ட கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் ரிட்டர்ன். தெர் இஸ் போஸ்ட் டேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட. ஏன்னா ₹82 கோட் ஆகிட்டுருக்கு, ₹94 இதில் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நேச்சுரலி பார்த்தோம்னா ஒரு ₹11 கிட்ட 11% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். எங்கே வந்து இது மாதிரி ரிட்டர்ன் கிடைக்கும் போது சேஃப் ரிட்டர்ன் தான். யாராவது ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது ரெடியாக இருந்தால் இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக வாங்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். பட் இருந்தாலும் அண்டு நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. அவங்கக்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்கள் வாங்கினா வாங்கிக்கலாம். அண்டு இதுதான். பட் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒன்றும் பெரிய லெவலில் அவங்கள அஃபெக்ட் ஆக போகிறதில்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டெஃபினட்டாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, வரதான் செய்யும். ஆனால் இவங்க வந்து ஆக்டிவாகவும் அக்ரெசிவாக ஒர்க் அவுட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வின் பண்ணணும். அதுதான் முக்கியமானது. பட் பார்ப்போம் இவங்க செய்வாங்களா அப்படிங்கிறத. அண்டு பட் அசெட் வந்து இன்றைக்கி நெட் அசெட் வேல்யூ பார்த்திங்கன்னா ஹையர் தென் த மார்க்கெட் ரேட்டு. அதுதான் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. அதே சமயம் இந்த ரிஸ்க் ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்தியா கிரிட்டையும் பிஜி இன்வெர்ட்டையும் ஒரு கம்பேர் பண்ணால் ஒரு குட் திங் இருக்குது. இவங்க வந்து நிறைய லோன் வாங்கலை. ஸோ இவங்களோட லோன் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஒன்லி 10%. அப் டு 70% டெட் டு ஏயுஎம் பார்த்திங்கன்னா அப் டு 70% இருக்கலாம் அப்படின்ட்டு செபி ரூல்ஸில் சொல்லுது. ஸோ பட் ஆனால் இந்தியா கிரிட்லாம் பார்த்திங்கன்னா மோர் தென் 60% வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்களோட டெட் லெவல் ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு குட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிஜி இன்வெர்ட்டில். அதனால் எனி ப்ராஜெக்ட் நாளைக்கு வந்துச்சுன்னா அவங்க ஈஸியாக ரிசோர்ஸ் ரைஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வாங்க முடியும் அப்படின்னு கூட இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி சாவரின் கோல்டு பாண்ட். நேற்று தான் அந்த ரிடம்ஷன் டேட் முடிஞ்சிச்சு. அண்டு யாராவது இந்த ரிடம்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, இட்ஸ் குட். அதர்வைஸ் இன்னொரு நெக்ஸ்ட்டு 6 months வெயிட் பண்ண வேண்டி வரும். ஏன்னா நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் எப்போ டியூ வருதோ அப்போ தான் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆர்பிஐ யாராவது அந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ண விட்டுட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 6 months இன்னொரு ஆப்ஷன் கிடைக்கும். அதில் வந்து ரிடம்ஷன் வந்து ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த டேட்டு. அந்த டைமில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து முதலே அந்த சாவரின் கோல்டு பாண்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இது மூலமாக ரிடம்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸ் அந்த ஸ்கீம் கிடைக்கும். இப்போது இந்த கரண்ட்டாக நேற்று வந்து ரிடம்ஷன் பண்ணவங்களுக்குலாம் நியர்லி அபவுட் 2.5 times கிட்ட அவங்களுக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்கு. அண்டு இன் அடிஷன் டு அந்த 2.5% 2.75% இன்ட்ரெஸ்ட்டு வேறு அதில் இது பண்ணோம். அஃப்கோர்ஸ் இதில் ஏன் வந்து சாவரின் கோல்டு பாண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டேக்ஸ் ஃப்ரீ.
நீங்கள் வந்து இந்த என்டையர் பீரியடை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் a tax free அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் விற்கணும்னா ஒன்லி ஆர்பிஐட்ட தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா செகண்டரி மார்க்கெட்லேயும் லிஸ்ட் ஆனனால அங்கே கூட நீங்கள் விற்றுக்கலாம் எமர்ஜென்சி இருக்கிறப்ப அப்படின்னு சொல்லலாம். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த சாவரின் கோல்ட் பாண்ட்லாம் நான் வந்து வாங்கலை. ஏன்னா ஐ வாஸ் அட் த டைம்லாம் பார்த்தீங்கன்னா வெரி மச் அகெயின்ஸ்ட் கோல்டு. ஃபிசிக்கல் கோல்டு வாங்குவேன், பட் ஆனால் நாட் இந்த மாதிரி சாவரின் கோல்டு வாங்குறது இல்லை அட் த டைமில். பட் அஃப்கோர்ஸ் இந்த பாஸ்ட் 3 இயர்ஸில் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் நான் இந்த கோல்டு வாங்கலாம் அப்படின்ட்டு. அண்டு ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் அசெட்டு ஃபார் டைவர்சிஃபிகேஷனுங்கிற பட்சத்தில். பட் எனக்கோ இந்த யார் யார் ரிடம்ஷன் பண்ண முடியலையோ அவங்க வந்து இன்னும் ஒரு 6 months வெயிட் பண்ணலாம். அப்போ ஒரு ரிடம்ஷனுக்கு சான்ஸ் கிடைக்கும், அந்த சமயத்தில் ரெடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். த மெயின் ஸ்டோரி ஆஃப் த டே அப்படின்னா இதுதான். இன்றைக்கி வந்து நான் என்ன நினச்சேன்னா, இந்த பஜாஜ் ஹவுசிங் கம்பெனியை ஏன் அனலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதை வச்சுக்கிட்டு ஏன் வந்து எல்ஐசி ஹவுசிங்கோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதே சமயத்தில் அந்த பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஹவுசிங் இதுவும் இருக்குது, செக்மெண்ட்டும் இருக்குது. அதே சமயத்தில் கேன்ஃபின்னு இன்னொரு கம்பெனி இருக்குது. இதனாலேயும் ஒரு குயிக்காக ஏன் அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் இந்த எக்ஸசைஸு. ஆனால் டெஃபினட்டாக வந்து மெனி ஆஃப் த பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த அசெட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஹவுசிங்கை யாருமே பீட் பண்ண முடியாது. அந்த லெவலுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மிங் கம்பெனி அண்ட் ஆல்சோ ரொம்ப லோவாக கோட் ஆகிட்டுருக்கு. அண்டு இந்த குரூப்பே சொல்லலாம், தெர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இன் இந்தியாவிலேயே. ஸோ அவங்க எது தொட்டாலும் அது பொண்ணு தான். ஸோ அதனால் வந்து இந்த கம்பெனியை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். நல்லா இருக்கிற பட்சத்தை இதில் கூட நீங்கள் ஸ்டேக் எடுக்கலாம். அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நான். அண்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஈவன் எல்ஐசி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 1980s இருக்காங்க. என்னுடைய ஃபஸ்ட் ஹவுசிங் லோனு 1994 நான் எல்ஐசியில் தான் வாங்கினேன். ஏன்னா வேறு எந்த இன்ஸ்டியூஷன் கிடையாது. அந்த இன்ஸ்டியூஷனில் என்டர்டைனும் பண்ண மாட்டாங்க லைக் HDFCலாம். ஸோ அதனால் எல்ஐசி தான் அவ்வளோ நாள் இருந்தும் அவங்க ஜஸ்ட் crossed only 3 lakh AUM. பட் இப்போ இந்த பஜாஜ் ஹவுசிங் எடுத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி crossed 1 lakh AUM சொல்லணும். there is asset under management. with this introduction நம்ம வந்து இதை பார்க்கலாம். இது இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பஜாஜ் ஹோல்டிங் கம்பெனிக்கு கீழே தான் இது வருது. அதில் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ்ன்னு இருக்கு. அந்த பஜாஜ் ஃபைனான்ஸோட இதில் 88% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியில் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ் தான் இவங்களுடைய பேரண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இவங்க லோன் போர்ட்ஃபோலியோ எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாட் ஓன்லி இந்த ஹவுசிங்க்கு டைரெக்டாக லென் பண்ணுறாங்க, பட் ஆல்சோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எகெயின்ஸ்டாக கூட லோன் கொடுக்குறாங்க. அது ஒன்று. அப்புறம் இந்த ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் ஹவுசிங் சொசைட்டி இருக்குது பாருங்களேன், இல்லாட்டா பில்டர்ஸ், அவங்களுக்கு கூட லோன் கொடுக்குறாங்க. ஆர் ரெண்டல் இன்கம்க்கு அதை கூட டிஸ்கவுண்ட் பண்ணி அது கூட லோன் வாங்கலாம் இந்த மாதிரி கம்பெனியில். அதனால் இவங்களோட லெண்டிங்கே பார்த்திங்கன்னா அப்சல்யூட்லி செக்யூர்டு அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால் இவங்களுடைய க்ரோஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக இருக்கட்டும், இல்லாட்டா நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப லோவாக தான் இருக்கும். இது வந்து ரொம்ப ட்ரெமெண்டஸ் கம்ஃபர்ட் நமக்கு கொடுக்கும். இதனாலேயே நம்ம சொல்லலாம் இவங்களுடைய அதர் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கு பாருங்கள், ROA இல்லாட்டா ROE இல்லாட்டா இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, அதெல்லாம் யூஸ் டு பி எக்ஸலண்ட்டாக இருக்கும். இவங்க தான் இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹவுசிங் செக்டார்லேயே. இவங்க வைக்கிறது தான் ஸ்டாண்டர்டு. மித்தவங்களாம் இவங்களை பார்த்து இதை அச்சீவ் பண்ணும் அப்படின்னு தான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ வித் தட் இன்ட்ரொடக்ஷன் நம்ம இந்த இவங்களோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். இவங்க AUM வந்து 1,14,684 crores and total income வந்து 9,576 crores and the profit before tax 2,770 and profit after tax வந்து 2,163. ஸோ எக்ஸலண்ட்லி பர்ஃபார்மிங் கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுக்கு க்ரோஸ் NPA பார்த்திங்கன்னா 0.29 அண்டு நெட் NPA பார்த்திங்கன்னா 0.11%. இதுதான் அது லோவஸ்ட்டு. அண்டு இவங்களுடைய கேபிட்டல் ரிஸ்க் வெயிட்டேஜ் அசெட் ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 28.24, ரொம்ப ஹையஸ்ட்டு. ஈவன் 15% இருந்தால் போதும் RBI மேண்டேட் படி, அதுக்கு மேலேயே எக்ஸலண்ட்டாக வச்சுருக்காங்க. லீவரேஜ் ரேஷியோ அகெயின் 5.15,
நார்மலாக வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் என்ன சொல்லுவாங்க, அப் டு 8 டைம்ஸ் வாங்கலாங்குவாங்க. பட் இவங்க மச் லோவராக தான் வச்சுருக்காங்க. அதனால் இவங்களுடைய பாரோயிங் வந்து ரொம்ப ஹை இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எல்ஐசியோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுடைய ஹவுசிங் ஃபைனான்ஸு, எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் 3,07,732 crores, 3 times பிகர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2,166 அண்டு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 2.86. அப்புறம் ஜிஎன்பி வந்து 2.47, வெரி ஹை அது கம்பேர்ட் டு பஜாஜ் ஃபைனான்ஸ். அண்டு என்என்பிஐ பார்த்திங்கன்னா 1.21. லீவரேஜ் ரேஷியோ வந்து 6.7, ஸ்டில் அந்த 8க்கு குறைச்சி தான் இருக்குது. அண்டு தென் வந்து காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து 7.73. நேச்சுரலி இட்ஸ் அ பப்ளிக் செக்டர் கம்பெனி, அதனால் அவங்க அட் அ லோவர் காஸ்ட் அவங்களால ரைஸ் பண்ண முடியுது. பட் இவங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் ஃபார் பஜாஜ் பார்த்திங்கன்னா 7.9%. அண்ட் ஆர்ஓஏ 1.83, பட் 2.4 வந்து பஜாஜுக்கு. தென் ஆர்ஓஇ பார்த்திங்கன்னா 16 அண்டு இது வந்து 12.1. ஏன் இந்த 12.1 அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ தான் அந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் ஹியூஜ் அமௌண்ட் வந்து ஈக்விட்டி வாங்கியிருக்காங்க. இதனால் கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகும். இப்போ வந்து அதுக்கு தகுந்தாப்பில் இவங்களோட பிஸ்னஸ் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களோட ஈக்விட்டி வந்து அதுக்கு தகுந்தாப்பில் ரிஃப்ளெக்ட் பண்ணோம் திஸ் ஆர்ஓஇ. கிரெடிட் காஸ்ட் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது, 0.1 இங்கே அண்டு 0.12 அப்படின்னு சொல்லணும். அண்ட் புக் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 659 ஃபார் எல்ஐசி ஹவுசிங். அண்டு இவங்களுடைய புக் வேல்யூ பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணலை. ஸோ இதுதான் 2 பேரோட கம்பேரிசன். ஸோ எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸோட பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்ட் இன் ஆல் த பேராமீட்டர்ஸ். எஸ்பெஷலி த அசட் சைடில் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் முக்கியமானது. அண்டு அவங்க கொடுக்குற லோன் கூட ஹைலி செக்யூர்டாக இருக்கிறனால டிஃபால்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் ரேர் சான்ஸ் தான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த வீடியோலேயே இதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். தெர் இஸ் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஹவுசிங் இது ஃபைனான்ஸும், அதே மாதிரி கேன்ஃபின் ஹோம் அதுவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ விருப்பப்படுறவங்க அதை போய் பார்த்துக்கலாம். அண்டு இதில் அதான் அமங் த 4 கம்பேர் பண்ணால் மெனி ஆஃப் த அசட் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை பீட்டே பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். இன்றைக்கி வந்து பஜாஜ் ஹவுசிங் வந்து 122 rupees கொட்டாயிட்ருக்கு. அதே வந்து எல்ஐசி ஹவுசிங் பார்த்தா 602 rupees கொட்டாயிட்ருக்கு. ஸோ த பெஸ்ட் பர்ஃபார்மிங் கம்பெனி வந்து ரொம்ப லோவாகவும் அண்டு த ஹை நாட் ஸோ குட் வந்து 602 கொட்டாயிட்ருக்கு. ஸோ நீங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எது த பெஸ்ட் ஆக போகுது, எது பர்ஃபார்ம் பண்ண போகுது இன் ஃப்யூச்சரில் அப்படின்ட்டு. இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்லைடு பார்த்தேன். ஸோ அதை நினச்சேன், சரி அதோட உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜிடிபி டேட்டாவை பற்றி நம்ம ரீசெண்டாக கூட அதை பற்றி பேசணும். ஸோ நம்ம என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நம்ம தான் 4th largest அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். பட் ஆனால் இந்த இதை பாருங்களேன், தட் இஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து $30 trillion, அதுதான் அவங்களுடைய சைஸ் ஆஃப் த எக்கானமி. ஆனால் அவங்களுடைய பர் கேபிட்டா இன்கம் வந்து $89,110. அண்டு சைனா வந்து 19 இது அவங்களுடைய பர் கேபிட்டா இன்கம் பார்த்திங்கன்னா 13,690. அண்டு நம்ம இந்தியாவோட 5 times பிகர் போத் இன் பர் கேபிட்டா இன்கம் சரி, ஜிடிபிலையும் சரி. இந்தியா பார்த்திங்க அப்படின்னா 4.19. அண்டு ஆனால் எங்கே இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 2,888. அதான் த ரிச் நேஷன் வித் புவர் பீப்புள் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. இதுதான் வந்து இதில் இந்த ஜிடிபி டேட்டாவில் வந்து நமக்கு கிடைக்கிற மெசேஜ் அப்படின்ட்டு. இதோட இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.